अन्योन्य सदृशाकारौ त्रैलोक्य गृह दंपती इमौ युवां प्रणम्याहं भजाम्यद्य கிருத்தார்த்ததாம். சீதையும் ராமனும் ஒருவரை மற்றவர் பிரதிபலிப்பவர்கள். மூவுலகிலும் சிறந்த தெய்வீக தம்பதியர் இவர்கள். இவர்களை பணிந்து வணங்கி இவர்களின் புகழை பாடுவேன். எல்லா குழந்தைங்களுக்கும் வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். போன பகுதியில விஸ்வாமித்திரரோட கதையை கேட்டப்புறம் ஜனக மகாராஜா தன்னோட அரண்மனைக்கு திரும்பினாருன்னு பார்த்தோம். அடுத்த நாள் காலையில விஸ்வாமித்திரர் ராம லக்ஷ்மணர்களை தன்னோட கூட்டிக்கிட்டு ஜனகரோட அரண்மனைக்கு போனாரு. ஜனக மகாராஜா ரொம்ப மரியாதையோட அவங்கள வரவேத்து உபச்சாரம்லாம் செஞ்சாரு. அப்புறம் அவர், முனிவரே, தங்களுக்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாரு. விஸ்வாமித்திரர், மன்னரே, இந்த ராஜகுமாரர்கள் உங்ககிட்ட இருக்கிற சிவ தனுச பார்க்க ஆவலா வந்திருக்காங்க. அதை கண்டு தரிசிச்சப்புறம் கிளம்பிடுவாங்க அப்படின்னாரு. கண்டிப்பா காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த சிவ தனுசு எப்படி வந்து சேர்ந்தது, அதை நான் எதுக்கு வச்சிருக்கேன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜனகர் தொடர்ந்து, நிமியோட பரம்பரையில வந்த எங்களோட ராஜவம்சத்துல தேவராதன் அப்படிங்கிற புகழ்பெற்ற அரசர்கிட்ட சிவனுக்கு சொந்தமான இந்த வில் தேவர்கள் மூலமா வந்து சேர்ந்தது. ஒரு சமயம் நான் யாக பூமியில ஏர் கொண்டு உழுதுகிட்டு இருந்தபோது அதன் நுகத்தடி பட்டு அங்க எனக்கு ஒரு பெண் குழந்தை பூமியிலிருந்து கிடைச்சிது. அவளுக்கு சீதான்னு பேரிட்டு என்னோட மகள் போலவே ஆசையா வளர்த்தேன். அவ வயசுக்கு வந்ததும் அவளை கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்பட்டு பல ராஜாக்களும் முனிவர்களும் என்கிட்ட வந்து கேட்டாங்க. உங்கள யாரு அதி பராக்கிரமசாலியோ அவருக்கு தான் நான் என் பொண்ணை கொடுப்பேன்னு நான் சொன்னேன். அதை தீர்மானிக்கிறது எப்படி? அதுக்காக நான் சொன்னேன், என்கிட்ட இருக்கிற சிவ தனுச யார் கையால தூக்கி எடுத்து நான் கட்டுறாங்களோ அவங்களுக்கே சீத்தையை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு. ஆனா அவங்க ஒருத்தராலையும் அதை செய்ய முடியல. நான் அவங்களுக்கு என் பொண்ணை கொடுக்க விருப்பம் இல்லாம தான் யாராலையும் தூக்கவே முடியாத ஒரு வில்லை வச்சுக்கிட்டு அவங்களையெல்லாம் தட்டி கழிச்சிட்டேன்னு அவங்க எல்லாரும் நினைச்சாங்க. அதனால ரொம்ப கோவத்தோட அந்த ராஜாக்களும் முனிவர்களும் மிதிலை நகர முற்றுகையிட்டாங்க. அந்த முற்றுகை 1 வருஷ காலம் நீடிச்சுது. அதனால மிதிலை மக்களுக்கு நிறைய கஷ்டம் உண்டாச்சு. எனக்கும் ரொம்ப வருத்தமாவும் கவலையாயும் ஆயிடுச்சு. அதனால நான் தேவர்களோட கருணையை பிரார்த்திச்சு ஒரு தவம் பண்ணினேன். தேவர்கள் அதுல மகிழ்ச்சி அடைஞ்சு எனக்கு 4 வகை சேனைகளை, அதாவது தேர்ப்பட, யானைப்பட, குதிரைப்பட, காலாட்பட அப்படிங்கிற 4ம் கொண்ட பெரும் படைய பரிசா தந்தாங்க. நான் அந்த சேனையை வச்சுக்கிட்டு முற்றுகையிட்டு இருந்த எல்லா ராஜாக்களையும் முனிவர்களையும் விரட்டி அடிச்சிட்டேன். மகாமுனிவரே, நான் இந்த ராஜகுமாரர்களுக்கு அந்த சிவதனுச காட்டுறேன். ராம மட்டும் அந்த வில்லை எடுத்து நான் பூட்டிட்டான்னா அவனுக்கே சீத்தையை கல்யாணம் செஞ்சு கொடுத்துருவேன் அப்படின்னாரு. அப்படியே ஆகட்டும் அப்படின்னாரு விஸ்வாமித்திரர். யாரங்கே, உடனே அந்த சிவதனுசை இங்க கொண்டு வாங்க அப்படின்னு கட்டளையிட்டாரு ஜனகர். கொஞ்ச நேரத்துல 8 சக்கரங்கள் கொண்ட ஒரு வண்டியில ஒரு பெரிய பெட்டிக்குள்ள வச்சிருந்த சிவனோட வில்ல நல்ல பலசாலிகளான ஏராளமான வீரர்கள் கஷ்டப்பட்டு வண்டியோட இழுத்துக்கிட்டு வந்தாங்க. மகாமுனிவரே, இதோ அந்த சிவதனுசு வந்துடுச்சு. எத்தனையோ வீரர்களான மன்னர்களாலும் தேவர்கள், யட்சர்கள், காந்தர்வர்கள், கிண்ணறர்கள் யாராலையும் தூக்கி நிறுத்த முடியாத அந்த வில்லு இதுதான். முதல்ல இதை தூக்க முடிஞ்சாத்தானே அப்புறமா நான் ஏத்துறதோ பின் அம்பு தொடுக்கிறதோ சாத்தியம். தூக்க கூட யாராலையும் முடியலையே. இந்த ராஜகுமாரர்களும் முயற்சி செஞ்சு பார்க்கட்டும் அப்படின்னாரு ஜனகர். ராமா, நீ சென்று அந்த வில்லை பார் அப்படின்னாரு விஸ்வாமித்திரர். ராமனும் அந்த வண்டியில இருந்த பெட்டியின் மூடிய திறந்தான். உள்ள இருக்கிற சிவதனுச பார்த்தான். மகாமுனிவரே, இதை நான் கையில எடுத்து நான் ஏற்றி பரிசோதிக்கணும்னு எனக்கு தோணுது அப்படின்னா. ஆஹா, தாராளமா அப்படின்னாங்க விஸ்வாமித்திரரும் ஜனகரும். உடனே ராமன் குனிஞ்சு அந்த வில்லோட நடுவில் இருக்கிற கைப்பிடிய பிடிச்சு விளையாட்ட கையில எடுத்தான். ஆயிரக்கணக்கான பேரு அந்த சபையில ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்கும் போதே அதை நிமிர்த்தி பிடிச்சு அதோட ஒரு நுனியில இருந்த நான் கயிறை எடுத்து இன்னொரு நுனியில இறுக்கமா கட்டுறதுக்காக அந்த வில்லோட மேல் பகுதிய ராமன் அழுத்தி வளைச்சாம் பாருங்க. அப்போ யாரும் எதிர்பார்க்காத விதமா படார்னு பெரிய சத்தத்தோட அந்த வில்லு நடுப்பகுதியில 2ஆ முறிஞ்சு போச்சு. அந்த வில்லு ஒடிஞ்ச சப்தம் ஒரு பேரிடி இடிக்கிற மாதிரி இருந்தது. ஒரு எரிமலை வெடிக்கிறது மாதிரி இருந்தது. பூமி பெரிய நிலநடுக்கத்துல குலுங்கும் போது வர ஒலி மாதிரி இருந்தது. அந்த அதிர்ச்சியில சபையில இருந்த நிறைய பேரு மயக்கமே போட்டுட்டாங்க. முதல்ல அதிர்ச்சி அடைஞ்சாலும் உடனே சமாளிச்சுக்கிட்டு ஜனக முனிவர் விஸ்வாமித்திரரை கும்பிட்டு, மகாமுனிவரே, ராமனோட இந்த பராக்கிரமம் மிக்க செயல் ஒரு மகா அற்புதம். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒண்ணு, என் அறிவுக்கு எட்டாதது. என் மகள் சீதை இந்த ராமனை மணக்கிறது மூலமா ஜனகனின் குலத்துக்கே பெருமை தேடி தருவான்னு தோணுது. வீர தீரத்துல குறைவில்லாத என் மகளும் ராமனுக்கு முழுசும் ஏத்தவதான் அப்படின்னு பரவசத்தோட சொன்னாரு. தொடர்ந்து அவர்,
முனிவரே, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் உடனே எனது ராஜதூதர்களை அயோத்திக்கு அனுப்பி தசரத மன்னரை சந்திச்சு இங்க நடந்த விஷயங்களையெல்லாம் சொல்றேன். ராமனும் லக்ஷ்மணனும் உங்க பாதுகாப்புல இங்க வந்து சேர்ந்ததையும் சொல்றேன். தசரத மன்னரை தன்னோட குடும்பம் பரிவாரங்களோட இங்க வருகை தந்து கல்யாணத்தை நடத்தி வைக்க அழைப்பு விடுறேன் அப்படின்னாரு. சரி, அப்படியே ஆகட்டும் அப்படின்னாரு விஸ்வாமித்திரர். அப்படியே ஜனகர் அனுப்பிச்ச தூதர்கள் 3 நாள் அதிவேகமா குதிரைகள்ல பயணம் செஞ்சு அயோத்திக்கு போய் சேர்ந்தாங்க. ராஜா தசரதரை சந்திச்சு ரொம்ப மரியாதையோட நடந்த விவரங்களையெல்லாம் சொன்னாங்க. விஸ்வாமித்ரர் சதானந்தர்ங்கிற 2 ரிஷிகளோட ஆசீர்வாதமும் இதுல இருக்குங்கிறதையும் சொல்லி தசரத மன்னர் தன்னோட உறவு, சுற்றம், குருமார்கள், அமைச்சர்கள், பரிவாரத்தோட மிதிலைக்கு வந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு வேண்டிக்கிட்டாங்க. இதையெல்லாம் கேட்ட தசரதருக்கு கட்டுக்கடங்காத மகிழ்ச்சி. அவர் உடனே தன்னோட குருமார்களான வசிஷ்டர், வாமதேவர்கிட்ட எல்லாம் சொல்லி அவங்களோட அனுமதியோடையும் ஆசீர்வாதத்தோடையும் காலம் தாழ்த்தாம அடுத்த நாளே மிதிலைக்கு எல்லாருமா புறப்பட தீர்மானம் பண்ணிட்டார். எல்லாருமா 4 நாள் பயணப்பட்டு மிதிலைக்கு வந்து சேர்ந்தாங்க. கூடவே பரிசு பொருள்களா ஏராளமான நவரத்னமும் பொன்மணிகளும் கொண்டு வந்தாங்க. ரொம்ப ராஜ மரியாதைகளோட ஜனகர் தசரத மன்னருக்கும் அவர் கூட வந்த எல்லாருக்கும் வரவேற்பு அளிச்சார். அவருக்கு கட்டுக்கடங்காத மகிழ்ச்சி, ஒரே பரபரப்பு. ராமலக்ஷ்மணர்கள் வந்து தன்னோட தாய் தந்தையரையும் குருமார்களையும் வணங்கினாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறதுனால எல்லாருக்கும் ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லணுமா என்ன? ஜனகர் தசரதர்கிட்ட, மாமன்னா, கல்யாணத்துக்கான ஆரம்ப சடங்குகளை நாளைக்கே தொடங்கிடலாம்னு நினைக்கிறேன். மற்ற வைதிக சடங்குகள் அடுத்த 3-4 நாட்களுக்கு தொடரும். அப்புறம் உங்களுக்கு சரியா தோன்ற முகூர்த்தத்துல கல்யாணத்தை வச்சிடலாம் அப்படின்னாரு. அதுக்கு தசரதர், மன்னரே, பொண்ணை கொடுக்கறது நீங்க, அதனால உங்களோட வசதி தான் எங்களோட வசதியும் அப்படின்னு ரொம்ப எளிமையா எந்த ஒரு பந்தாவும் இல்லாம சொல்லிட்டாரு. அதை கேட்ட ஜனகருக்கு ரொம்ப சந்தோஷம். அன்னி ராத்திரிக்கு விருந்தினர் மாளிகையில தசரதரும் அவர் கூட வந்த எல்லாரும் சௌக்கியமா தங்கி ஓய்வெடுத்தாங்க. அடுத்த நாள் காலையில மிதிலை மன்னர் சதானந்தரை கூப்பிட்டு, சுவாமி, நீங்க முதல் காரியமா என்னோட தம்பி, அதான் சாங்காசபுரியில ஆட்சி செய்துட்டு இருக்கிற மகா தர்மவானான குஷத்வஜனை இந்த கல்யாணத்தை முன்னாடி நின்னு நடத்தி வைக்கிறதுக்காக உடனே நீங்க நேர போய் கூட்டி வரணும் அப்படின்னு சொன்னாரு. அப்படியே சதானந்தரும் போய் குஷத்வஜனை ரொம்ப மரியாதையோட கூட்டி வந்தாரு. தம்பிய ரொம்ப சந்தோஷத்தோட வரவேற்று தன்னோட சபையில முக்கியமான ஆசனம் கொடுத்து உட்காத்தி வச்சாரு ஜனகர். அப்புறம் தன்னோட அமைச்சரான சுதாமரை அனுப்பி தசரதரையும் அவர் கூட வந்தவங்களையும் ரொம்ப மரியாதையோட தன்னோட அவைக்கு வரவழைச்சாரு. விஸ்வாமித்திர மகரிஷியும் அங்க இருந்தாரு. அப்போ சபையில தசரதரோட பரம்பரைக்கே குலகுருவா இருக்கிற வசிஷ்ட மகரிஷி எழுந்து பேச ஆரம்பிச்சார். மிதிலை மன்னரே, உங்களுக்கு மருமகனாக போகிற ராமனுடைய ராஜ பரம்பரை எப்படிப்பட்டதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். பிரம்மதேவர்ல தொடங்கி அவர் பரம்பரையில வந்தது இந்த ராஜவம்சம். பிரம்மதேவரோட மகன் மரீச்சி முனிவர், அவர் மகன் கஷ்யப முனிவர், அவர் மகன் விவஸ்தான், அவருடைய மகனும் பிரஜாபதியும் ஆகிய மனுவோட மகன்தான் இந்த ராஜ பரம்பரையோட முதல் ராஜாவான இக்ஷ்வாக்கு. அப்படின்னு தொடர்ந்து இக்ஷ்வாக்கு பரம்பரையில அடுத்தடுத்து வந்த அரசர்கள் பேரையெல்லாம் சொல்லி அவர்களோட சிறப்புகள் எல்லாமும் சுருக்கமா சொன்னாரு வசிஷ்டர். குழந்தைங்களா, அப்படி அவர் சொன்ன பல பேர்களையும் பத்தி நாம ஏற்கனவே கேட்டிருக்கோம். திரிசங்கு, சகரன், அசமஞ்சன், அம்சுமான், திலீபன், பகீரதன், இவங்களோட கதைகளெல்லாம் நாம ஏற்கனவே கேட்டிருக்கோமே, ஞாபகம் இருக்கா? இப்படியே தொடர்ந்த பரம்பரையில அஜன்கிற மகாராஜாவோட பிள்ளையா வந்தவர் தான் தசரதர். அவரோட பிள்ளைகள் தான் இந்த ராமலக்ஷ்மணர்கள். அப்படிப்பட்ட தர்மவான்களும் கீர்த்திமான்களும் கொண்ட இந்த ராஜ பரம்பரையில வந்திருக்கிற ராம லக்ஷ்மணர்களுக்கு நீங்க உங்க பெண்களை கல்யாணம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. என்னடா இது, ராமன் சிவதனுச ஓடிச்சப்புறம் சீத்தையை கல்யாணம் செய்து கொடுக்கறதுங்கிறது தானே முடிவு, இப்போ லக்ஷ்மணனுக்கும் கல்யாண பேச்சு எடுக்கிறாரே முனிவர் அப்படின்னு வியப்பா இருக்குல்ல உங்களுக்கு? அது எப்படின்னு பாப்போம். முனிவர் பேசி முடிச்சதும் ஜனக மகாராஜா எழுந்து, ஆஹா, இப்படிப்பட்ட பெருமையுள்ள ராஜ குடும்பத்துக்கு பொண்ணு கொடுக்கறது எங்களோட குலத்துக்கும் ரொம்ப பெருமைதான். எங்களோட பரம்பரை எப்படிப்பட்டதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். முன்னொரு காலத்துல நிமிங்கிற ஒரு பேரரசர் இந்த நாட்டை ஆண்டார். அவரோட பிள்ளை மிதி, மிதியோட பிள்ளை முதலாம் ஜனகர், அவரோட பிள்ளை உதாவசு அப்படின்னு தொடங்கி வரிசையா தன்னோட பரம்பரைய பத்தி சொல்லிக்கிட்டே வந்தாரு ஜனகர். கடைசியா ரஸ்வரோமர் அப்படிங்கிற ராஜாதான் என் தகப்பனார், அவரோட இன்னொரு பிள்ளைதான் என் தம்பியான இந்த குஷத்வஜர் அப்படின்னு சொல்லி தன் தம்பிய அறிமுகம் பண்ணி வச்சாரு. தொடர்ந்து சீத்தைய தனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்படியே சிவதனுசையும் தனக்கு கொடுக்கணும்னு என்கிட்ட வந்து மிரட்டி கேட்டார். சாம்காச நகர ஆண்டு வந்த சுதன்வர் அப்படிங்கிற ராஜா, நான் அவரை வாட் போர்ல ஜெயிச்சுட்டு
அவரோட நகரத்தை என் தம்பி குஷத்வஜனுக்கு ஆள்றதுக்காக கொடுத்தேன் அப்படின்னு தம் பரம்பரை கதையை சொல்லி முடிச்ச ஜனகர், தசரத மகாராஜா, எனக்கு பூமியிலேருந்து கிடைச்ச தெய்வீக பெண்ணான சீத்தைய ராமனுக்கும் என் சொந்த மகளான ஊர்மிளைய லக்ஷ்மணனுக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்க மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன். நாளைக்கு மறுநாள் உத்தர பல்குனி நட்சத்திரத்துல இந்த திருமணங்களை சிறப்பா நடத்திடலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. அப்போ விஸ்வாமித்ரர் எழுந்து, மகாராஜாக்களே, பாரம்பரிய பெருமை மிகுந்த இந்த 2 ராஜகுலங்களும் இந்த திருமண பந்தத்துல ஒன்னா சேரறதுங்கிறது ரொம்பவே பெருமைப்படத்தக்க விஷயம். இப்போ நான் என்னோட ஒரு ஆலோசனையையும் சொல்றேன். ஜனகரோட அருமை தம்பி குஷத்வஜருக்கு 2 பெண்கள் இருக்காங்களே, அவங்கள பரதன் சத்ருகணனுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சிடலாமே அப்படின்னாரு. அதை கேட்ட 2 ராஜாக்களுக்கும் ரொம்பவே குஷியாயிடுத்து. வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் அப்படின்னு 2 மகாரிஷிகள் எங்களோட ராஜ பரம்பரைகளுக்கு எது நல்லதுன்னு வழிகாட்டித்தர இருக்கும்போது அதை ஏத்துக்கிறத விட வேற என்ன பாகியம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படியா குஷத்வஜனோட முதல் மகள் மாண்டவிய பரதனுக்கும் அடுத்த மகள் ஸ்ருதகீர்த்திய சத்ருகுணனுக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கிறதுன்னு அந்த சபையில உடனே தீர்மானிச்சிட்டாங்க. அடுத்த நாள் தசரதர் கல்யாண ஆரம்ப சடங்குகள்ல பங்கு கொண்டு தம் மகன்களோட நல்வாழ்வுக்காக பிரார்த்திச்சுக்கிட்டு பல 100 பசுக்களை தானமா வழங்கினார். அப்போ அங்க கேக்கைய நாட்டிலிருந்து பரதனோட மாமாவான, அதாவது கைகேயியோட சகோதரரான யுதாஜித்தும் வந்து சேர்ந்துட்டாரு. தசரத மன்னரே, எங்களோட தந்தை கேகேய மன்னருக்கு தம் பேரனான பரதனை பார்க்கணும்னு ஆசை வந்து அவனை கூட்டிட்டு வரத்துக்காக என்னை அயோத்திக்கு அனுப்பிச்சார். அங்க போனப்புறம்தான் தெரிஞ்சது நீங்க எல்லாரும் ராமனோட கல்யாணத்துக்காக இங்க மிதிலைக்கு வந்திருக்கீங்கன்னு. சரி, நாமளும் அந்த சந்தோஷமான வைபவத்துல கலந்துக்கலாம்னு நானும் வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னாரு யுதாஜித். தசரதரும் மகிழ்ச்சியோட அவரை வரவேத்தார். இதோ கல்யாண நாளும் முகூர்த்த நேரமும் வந்தாச்சு. எல்லா வைதிக சடங்குகளும் ஹோமங்களும் முறைப்படி சிறப்பா நடக்குது. வசிஷ்டர், விஸ்வாமித்ரர், சதானந்தர், வாமதேவர்னு எல்லா ரிஷிகளும் சாட்சியா நிக்க தசரதர்கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு ஜனகர் சீத்தையோட கையை எடுத்து ராமர் கையில கொடுத்து ரொம்ப மனம் நெகிழ்ந்து சொல்றாரு, இதோ சீத்தை, என்னோட மகள். இவள் கரத்தை பிடிச்சுக்கோ. இவ உன் தர்மத்தை அனுசரிச்சு நடப்பா. இவளை ஏத்துக்கோ. மங்களம் உண்டாகட்டும். பெரும் பாகியசாலி இவ. பத்திவிரதையா இருப்பா. உன்னை நிழல் மாதிரி எப்பவும் தொடர்வா. தொடர்ந்து அவர், லக்ஷ்மணா, ஊர்மிளையோட கையை பிடிச்சுக்கோ. பரதா, மாண்டவியோட கரத்தை பிடிச்சுக்கோ. சத்ருகணா, ஸ்ருதகீர்த்தியோட கரத்தை ஏத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு. சேர்த்த கரங்கள்ல மந்திர நீரை விட்டு கன்னிகாதானம் செஞ்சு முடிச்சார். அப்போ மங்கள வாத்தியங்கள் முழங்கிச்சான். முனிவர்களும் பெரியவர்களும் பூச்சொரிந்து வாழ்த்தொலி முழங்கறாங்க. வானிலிருந்து தேவர்களும் கந்தர்வர்களும் பூ மாறி பொழிஞ்சாங்க. கந்தர்வர்கள் இனிமையா பாடினாங்க. தொடர்ந்து எல்லா தம்பதியினரும் ஹோமகுண்டங்களையும் முனிவர்களையும் வலம் வந்து வணங்கி ஆசீர்வாதம் பெற்றாங்க. இப்படியா திருமண சடங்குகள் எல்லாம் சிறப்பா முடிஞ்சுது. 4 தசரத புத்திரர்களும் தன்னோட மனைவிகளை கூட்டிக்கிட்டு தாங்க தங்கியிருந்த மாளிகைகளுக்கு வந்தாங்க. கூடவே குடும்பத்தாரும் சேர்ந்து வந்தாங்க. பாசம் மிகுந்த தந்தையான தசரதர் தன்னோட 4 பிள்ளைகள் அவங்களோட மனைவிகளோட சந்தோஷமா ஜோடியா நிக்கிற அழக பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டார். இப்படியா விமர்சையா இந்த கல்யாணம் முடிஞ்சதோட இன்னிய கதையை முடிச்சுக்கிட்டு மீதி கதைய அடுத்த பகுதியில பார்க்கலாம். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.